Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா கண்ட்ரோல் சிஸ்டமில் இதோட டெஃபினிஷன் என்னென்னா, இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டு த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் அஸ்யூமிங் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா ஜீரோவாக இருக்கணும். இதோட ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் எஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆஃப் எஸ். ஒய் ஆஃப் எஸ்ங்கிறது அவுட்புட்டு, எக்ஸ் ஆஃப் எஸ்ங்கிறது இன்புட்டு. ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டு த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். ஒரு இன்ஜினியராக நம்ம ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் படிக்கணும்னா, அப்போ தான் நம்ம ஒரு பெரிய பெரிய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக அதை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஸ்டெபிலிட்டி என்ன, அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பொறுமையாக பார்க்குறது தான், ஈஸியாக அதை மேத்தமெட்டிக்கல் மாடலாக கன்வெர்ட் பண்ணி பார்க்குறது தான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட பர்பஸ். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுட்டு குக் பண்ணுறோன்னா இன்புட் ஹீட்டு, அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபுட்டு. ஸோ இன்புட் ஹீட்டுக்கும் ஃபுட்டுக்கும் நடுவில் நடக்கிற அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்குறது தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போது நீங்கள் அந்த ஹீட் கொடுக்குறது அப்போது ஜாஸ்தியாக ஹீட் கொடுத்தா ஃபுட் எப்படி குக் ஆகுது, ஹீட் கம்மியாக கொடுத்தீங்கன்னா எப்படி குக் ஆகுது, மாடரேட்டாக கொடுத்தா எப்படி குக் ஆகுதுன்றத நம்ம பிளாக் டயக்ராமாவே பார்க்கலாம். இப்போ பிளாக் டயக்ராமோட ரிடக்ஷன்லையும் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ஸ்லையும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூஸாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பிளாக் டயக்ராம்னா என்ன, சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ஸ்னால் என்னெல்லாம், அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம் நம்ம. ஸோ ஜென்ரலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா, அதோட பர்ஃபார்மன்ஸ் அதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும் அதோட ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுறதுக்கும் இதை நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து மேத்தமெட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போ இது ஒரு பிளாக் டயக்ராம் ஆஃப் ஒரு சிம்பிள் நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம்மு. இது ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டம், அதுலேயும் நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம். பாருங்கள், இன்புட் ஆர் ஆஃப் எஸ் இருக்குது, அவுட்புட் ரெஃபரன்ஸ் இன்புட் ஆர் ஆஃப் எஸ் இருக்குது, கண்ட்ரோல்டு அவுட்புட் சி ஆஃப் எஸ் இருக்குது, கெயின் இருக்குது, ஒரு ஃபீட்பேக் இருக்குது. இதோட சம்மிங் பாயிண்ட்டோட இந்த ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு இதை நம்ம என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் ஃபீட்பேக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், அவுட்புட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் லூப் வருது இல்லையா. ஸோ இப்போ இந்த அவுட்புட்டும் ஃபீட்பேக்கும் சேர்ந்து தான் இந்த பாயிண்ட் என்ன, சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹச். இது ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே நம்மளுக்கு என்னவாக போகுது, ஃபீட்பேக்குக்கு ரீச் ஆக போகுது. ஸோ இன்புட்டும் இந்த ஃபீட்பேக்கும் சேர்ந்து என்னாகும், இந்த சம்மிங் பாயிண்ட் வச்சு நம்ம எழுதிடலாம். இது அடிஷன், இது சப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹச். ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹச் தான் நம்மளுக்கு சிஸ்டம்குள்ளே என்ட்ரு ஆக போகுது. ஸோ அவுட்புட் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஜி. இதான் சிஸ்டமில் என்ட்ராகி வர்ற அவுட்புட். ஸோ இப்போ அவுட்புட் உங்களுக்கு என்ன வந்துச்சு, ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் ஹச் இன்ட்டு சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி. இதான நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சிருந்தது. ஸோ சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஆர் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி மைனஸ் ஹச் சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி. இப்போது இந்த சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஜியை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. சி ஆஃப் எஸ் ப்ளஸ் ஹச் சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி. இப்போது சி ஆஃப் எஸ் இங்கே ரெண்டு சி ஆஃப் எஸ் இருக்குது, அதனால இதை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், 1 + GH. 1 + GH is equal to R of S into G. இப்போ நம்மளுக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னது, அவுட்புட் டிவைடட் பை இன்புட். இங்கே அவுட்புட் என்னது, C of S டிவைடட் பை இன்புட் என்னது, R of S. அவுட்புட் டிவைடட் பை இன்புட், C of S டிவைடட் பை R of S is equal to G டிவைடட் பை 1 + இது கீழே வந்துடும் 1 + GH. இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட அவுட்புட். C of S divided by R of S is equal to 1 G divided by 1 plus GH. இப்போது இதுவே பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும், C
C of S divided by R of S is equal to G divided by 1 minus GH ன்னு கிடைச்சிருக்கும். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.